ஐயப்பா மாண்டை மாலா ஐயப்பா மங்கள வேண்டே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா மண்புரி வாகன ஐயப்பா வனத்தில் இருப்பவர் ஐயப்பா ஈசர் பதகீசா ஐயப்பா சாஸ்திரோபா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா மைத்தி மத்தக ஐயப்பா மாதவ சுடனே ஐயப்பா மோகினி வசுட ஐயப்பா மோகநாதத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் நாதா ஐயப்பா This is for DJ. Bye bye bye.
சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பழனி நாடார் அவர்களுக்கு வி சத்யவேல் சத்ரபதி குழுவின் பொருளாளர் சத்யவேல் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். சத்ரபதி குழுவின் சமய வகுப்பு நிகழ்ச்சிக்கு 11ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பினர் கலந்து கொண்ட எஸ் பழனிநாடார் அவர்களுக்கு குழுவின் பொருளாளர் போல் சால்வை அணிவிக்கிறார்கள். எங்கள் குழு உறுப்பினர் முருகையா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். இப்போது எங்களுக்கு நடுவராக வந்து சிறப்பு சேர்த்த லாவண்யா திரு மோகன் அவர்களுக்கு பி செல்வசேன் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் தலைவர் வி படுத்த வேண்டும் என்று சுகாதாரத்தை பெருமையாக கொண்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதற்கும் பாராட்டுகள். போரிலே வென்றவர்கள், சிறந்த வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அது வட மாநிலமாகட்டும் அல்லது தென்கோடியில் இருக்கிற தமிழகமாகட்டும், கீழ் பக்கத்தில் இருக்கிற வங்காளமாகட்டும், மேல் பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிராவாகட்டும், எங்கேயும் அந்த வீரம் பொங்கி எழுந்தது. அந்நியர்கள் ஆட்சியிலிருந்து விடுபடும் முன்னால் நாம் மிகவும் அதிகமான துன்பங்களை பட்டோம். நமது பண்பாடு சிதைந்தது. நமது பல்வேறு நிலைகளில் நாம் பின்தங்கி விட்டோம். ஆனால் நமது முன்னோர்கள் தன் உயிரை ஈந்து இந்த நாட்டை காத்து ஒரு சிறப்பான வழியிலே ஒரு ஜனநாயக நாட்டை நம்மிடம் கோடு காட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பெருமக்கள் ஓடி உழைத்து ஊருக்கெல்லாம் கொடுத்து 8வது வள்ளலாக விளங்குகின்றார்கள். சிறப்பான சேவை செய்கிறார்கள். இந்த குழு உறுப்பினர்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் பாதி பேர் விவசாயிகள், சிலர் வியாபாரிகள், சிலர் தையல் கலைஞர்கள், சிலர் கட்டிட கலைஞர்கள். எல்லோரும் ஒன்று சேரும் பொழுது
ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு கண்ணுக்கு குளுமையாக, கருத்துக்கு இனிமையாக, ஒரு அழகாக, ஒரு பண்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல் இந்த நிகழ்ச்சியை காண அலைகடலென திரண்டு வந்தாலும் இங்கே ஒடுக்கமான ஒரு தெரு. அவர்களுக்கு கை கொடுப்பார் யாரும் இருந்தால் இன்னும் சிறப்பாக, ஒரு அகலமாக, ஒரு எத்தனையோ மக்கள் கூடி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்வார்கள். அவர்களிடம் அந்த வீரமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மராட்டிய சிங்கம் வீர சிவாஜியின் பக்தர்கள். அவர்களிடம் வீரம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் இருக்கிறது. விவேகம் உள்ளவர்கள். எதை செய்தால் என்ன வரும், எதை செய்தால் நமக்கு பெருமை கிடைக்கும், நமது நாட்டிற்கு பெருமை கிடைக்கும், நமது ஊருக்கு பெருமை கிடைக்கும் என்ற பெருமையினை சிறந்து நிலைநாட்டுபவர்கள். என்றாவது ஒரு நாள் அவருக்கு யாராவது கை கொடுக்கத்தான் போகிறார்கள். அந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பான பெரிய மைதானத்திலே நடக்கத்தான் போகிறது. நாமெல்லாம் அதை பார்க்கத்தான் போகிறோம். இன்றைக்கு 11 ஆண்டுகள் அவர்கள் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 11 ஆண்டுகளில் எவ்வளவோ இடங்களில் அவர்கள் இருந்து இந்த மாதாள பாண்டியன் கோயில் சிறப்பாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. மாதாள பாண்டியன் யார்? அந்த சாமி நமது மக்களுக்கெல்லாம் துன்பம் இல்லாமல் காக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் வீரன். பழங்காலத்தில் இப்படிப்பட்ட வீரர்களுக்கெல்லாம் நடுகள் நட்டார்களாம், ஓலைச்சுவடிகளிலே காணப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாதாள பாண்டி இன்று நமது பண்பாட்டை வளர்க்கும் ஒரு சிறந்த மையமாக திகழ்கிறது. அதற்காக அதை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மழை தூறுவதாலும் மற்றும் இந்த மக்கள் சிறப்பாக கலை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பதாலும் என்னுடைய சிற்றுரையை ஒரு சிறு சொற்கு மூலம் முடித்துக் கொள்கிறேன். அதாவது நான் 13 வயதாக இருக்கும் பொழுது, 8ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது ஒரு அழகான காவடி ஆட்டத்தை பார்த்தேன். எனது உள்ளத்தை கவர்ந்தது. ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக சுந்தரவேல் நடுநிலைப்பள்ளி பூலாங்குளம் தலைமை ஆசிரியரால் நடத்தப்பட்டது. அதை பார்த்ததும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அன்றைய மகிழ்ச்சி இன்று தொட்டு தொடர்வது போல இன்று முருகனை பற்றி ஒரு காவடி ஆட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஆக அந்த குழுவினரை பாராட்டுகிறேன். அந்த குழுவினருக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களை பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்தமைக்கு அவர்களை பாராட்டுகிறேன். கோடை வெயிலில், கத்திரி வெயிலில் காய்ந்து போகாமல் இங்கே அனுப்பி பண்பட்டு அவர்கள் வாழ்வில் இளமையில் விதைக்கக்கூடிய அந்த விதைகளெல்லாம் அவர்கள் மனதில் வளர்ந்து முதுமையில் பழம் தரும் மரமாக சிறப்பாக அமைவது போல அவர்களை அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த காவடி ஆட்டம் ஆடிய அந்த குழுவுக்கு என்னுடைய சார்பாக சக்திவேல் அவர்களிடம் 100 ரூபாயை சிறப்பு பரிசாக கொடுக்கிறேன். ஆக இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்த வேண்டும். நாடு உயரும், நலம் உயரும், எல்லோரும் உயர்ந்து உயர்ந்து வாழ வாழ யாருக்கும் கேடில்லை, எல்லோருக்கும் சிறப்பு. இவர்களை விட்டால் வடநாட்டில் போய் கூட, இதே மகாராஷ்டிரத்தில் போய் கூட, மும்பையில் போய் கூட இதே நிகழ்ச்சியை நடத்தினால் வெற்றி பெறுவார்கள். யாருக்கும் இவர்கள் குறைந்தவர்கள் அல்ல, இவர்கள் மதிப்பீடு மிகவும் உயர்வானது என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சத்ரபதி வீர சிவாஜியின் குழு நிகழ்ச்சி இன்று மாதாள பாண்டியன் கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களே மற்றும் நடராஜன் ஆசிரியர் அவர்களே, பத்தனார் வைரமுத்து அவர்களே மற்றும் நம்மளுடைய கூட்டுறவு சமிதியினுடைய துணைத் தலைவர்
செல்லத்துறை அவர்களே மற்றும் நாட்டாமை அண்ணாமலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சக்திவேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சத்திரபதி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் இதனுடைய கல்வி கண்ணந்த காமராஜர் அவர்கள் அறிவித்த கல்வியை துவங்கி வைத்தார். அந்த கல்வியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு இவர்கள் பரிசளிக்கிறார் என்றால் அது மிக சந்தோஷமாக இருக்கிறது. படிக்கும் கல்விக்கு அனுப்பி வைக்கும் தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை நீ ஒரு IAS அதிகாரியாக ஆக வேண்டும் என்று முதலில் அவர்களுக்கு கூறி அவர்களை ஊக்குவித்து சொரண்டையில் ஒரு IAS அதிகாரி வந்திருக்கிறார், ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கிறார் என்ற பெயரை இந்த குழுவின் மூலமாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் சுரண்டையை பொறுத்தவரை கல்விக்கண் விட்டிருந்த காமராஜரின் பேரில் கலை கல்லூரிகள் இருக்கிறது மற்றும் படிப்பதற்கு நிறைய பள்ளிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாய்மார்கள் தன் பிள்ளைகளை நல்ல தரமாக படிக்க வைத்து தன் பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்வை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். छत्रपति वीर शिवाजी சுய உதவிக்குழு நடத்தும் இந்து சமய வகுப்பில் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் டி அருளானந்த லட்சுமி 1049 மார்க்குகள் எடுத்து அவருக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார் எஸ் பல்நாடர் அவர்கள். அடுத்தபடியாக சேர்மன் அவர்கள் 1028 எடுத்து 2வது இடம் பிடித்துள்ளார். அவருக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவிக்கிறார்கள். உற்சாகமாக கைத்தட்டி அவர்களுக்கு ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 10ஆம் வகுப்பு மாணவிகள் முதல் மதிப்பெண் 463 மாரிச்செல்வி. அவர்களுக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி. 455 மார்க்குகள் எடுத்துள்ளார், 2வது இடம் பிடித்துள்ளார். சேர்மசித்ரா 451 மார்க்குகள் எடுத்து 3வது இடம் பிடித்துள்ளார். சே பவித்ரா 401 மார்க் எடுத்து 4ஆம் இடம் பிடித்துள்ளார். சேர்மஜயா 398 எடுத்து 5ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர்கள் எல்லாம் நமது இந்து சமய வகுப்புகளில் உள்ள மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள். பரிசளித்த நன்றி. இந்த குழந்தைகள் சிறந்த முறையில் படித்து மீண்டும் நம்ம இந்து சமய வகுப்பு குழந்தைகள் அனைவரும் அண்ணாச்சி சொன்னது போல் கலெக்டராகவும் டாக்டராகவும் ஆக வேண்டும் என்று எங்கள் குழுவின் அன்பு வேண்டுகோள் படி விடுக்கிறோம். கண்ணு மக்கா